முடியாது. இன்னைக்கு அரசியல் பரபரப்பு. என்ன பரபரப்பு? திமுக ஆட்சிக்கு வந்து 3.5 வருடம் ஆகியிருக்கிறது. இன்னும் 1.5 வருடம் பாக்கி இருக்கிறது. ஆனால் திடீரென்று ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். எல்லாம் யூடியூப்ல, எல்லாம் டிவியில, எல்லாம் பத்திரிகையில எல்லாம் திருப்பி திருப்பி கேட்கிறான். டீ கடை முதல் ஹோட்டல் வரை ஒரு முணுமுணுப்பு இருக்கிறது, ஒரு பேச்சு இருக்கிறது. என்னன்னா, நடிகர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அடுத்து யார் ஆட்சிக்கு வருவா? திமுக ஆட்சி தக்க வைத்துக் கொள்ளுமா? கோட்டைக்கு யார் போவா? கோட்டையில் யார் நிரந்தரமா இருப்பா? தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்? யாருக்கு 2வது இடம்? யார் டெபாசிட் எடுப்பா? யார் மக்கள் ஆதரவு பெறுவான்ட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறான். குறிப்பா என் தாலி அறக்கிறதுக்கு 4 யூடியூப் சேனல் வந்திருக்கு. ஏதாவது போடணும்ட்டு அந்த யூடியூப் சேனல்காரங்க தான் அதிகமா இன்னைக்கு அந்த நடிகரை பூஸ்ட் பண்றாங்க. இது சேப்பாக்கம் தொகுதி. சிற்றரசு இருக்கிறார், மதன் மோகன் இருக்கிறார், ஜெகதீசன் இருக்கிறார், கோபி இருக்கிறார், பிரபாகரன் இருக்கிறார், பாலச்சந்திரன் இருக்கிறார், மகேஷ் இருக்கிறார். உங்களை வைத்துக் கொண்டு சொல்கிறேன், யார் வந்தாலும், எந்த நடிகர் வந்தாலும், ஏன் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், டெல்லியே வந்தாலும், கில்லியே வந்தாலும் 2026 திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. யார்கிட்ட கதை அலக்குறீங்க? இன்றைய துணை முதலமைச்சர் உங்க வீட்டு பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் எங்க இருக்கிறார்? ஹோட்டல்ல இருக்காரா? சினிமா ஷூட்டிங்ல இருக்கிறாரா? வெளிநாட்டில் இருக்கிறாரா? இல்லை. சென்னை மாநகர மக்கள் கரையோடு வசிக்கக்கூடிய, கரையை பாதிக்கப்படக்கூடிய செம்பரப்பாக்கர் ஏணி ஏரியை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின். கட்சி ஆரம்பித்த நடிகர் எங்க இருக்கிறார்? ஏகா நீ தான் சொல்லணும். நீங்க ஓட்டு போட்டவர், உங்க வீட்டு புள்ள எம்எல்ஏ ஆக்குனீங்க, மந்திரி ஆக்குனீங்க, துணை முதலமைச்சர் ஆக்குனீங்க. பெருமையோடு சொல்லட்டுமா, இது அவருடைய கூட்டன்றக்காக சொல்லல, பேசுற சைதை சாதிக் திமுக தொண்டன்பக்காக சொல்லல. உங்களுக்கு எல்லாம் தெரியும், போன மாசம் 10 நாளைக்கு முன்னாடி புயல் வந்தது. அந்த புயல் சென்னை வானிலை அறிக்கை, இந்திய வானிலை அறிக்கை, அமெரிக்க வானிலை அறிக்கை, தனியார் வானிலை அறிக்கை எல்லாம் என்ன தெரியுமா சொல்லிச்சு? சென்னைக்கும் மகாபலிபுரத்தும் கரையை கடக்கும். என்ன சொன்னாங்க? சென்னைக்கும் மகாபலிபுரத்தும் கரையை கடக்கும்ட்டு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், கலெக்டர், மேயர், மாவட்ட செயலாளர், கவுன்சிலர் எல்லாம் 2 நாள் இரவு பகல் பார்க்காம உழைச்சி எல்லாம் ரெடியா வச்சிருந்தோம். தங்குற முகாம், அரிசி, சாப்பாடு, பிரெட், பால், பிஸ்கெட், தங்கறதுக்கு போலீஸ், ஃபயர் சர்வீஸ் எல்லாரும் காத்துருந்தோம். அது வரப்போகுதுன்னு அது கடலூர் போயிடுச்சு. என்ன சொன்னோம்? உலகம் ஆண்ட்ராய்டு போன்ல சுருங்கிடுச்சு. எங்களை யார் சொன்னா? அமெரிக்கா வானிலை சொன்னது யார்? இந்திய வானிலை சொன்னது யார்? தமிழ்நாடு வானிலை சொன்னது யார்? தனியார் வானிலை. என்ன சொன்னா? சென்னைக்கும் மகாபலிபுரத்தும் கரையை கடக்கும். விஞ்ஞானம் சொல்லிடுச்சு இல்ல, விஞ்ஞானம் கையடக்கமா போயிடுச்சு இல்ல. இப்போ இதே 25 வருஷம் முன்னாடி போவோமே, என் வயசு ஆளுங்க, எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கும் 25 வயசு முன்னாடி, 25 வருஷம் முன்னாடி போவோம். அப்ப என்ன இருந்தது? வெறும் ஒரு தூர்தர்ஷன் ஒரே ஒரு சேனல் தான் இருந்தது. வெள்ளிக்கிழமான ஒளி ஒளியம் போடுவான். கரெக்டாக்கா? ஒளி ஒளியம் பார்த்தெல்லாம் கை தூக்கு. இப்போ வெள்ளிக்கிழமான ஒளி ஒளியம், ஞாயிற்றுக்கிழமான ஒரே ஒரு படம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்குலாம் வந்து புதன்கிழமான ஜெயின் ராபர்ட்னு ஒரு இங்கிலீஷ் படம். கரெக்டா? ஜெயின் ராபர்ட்னு வெள்ளிக்கிழமை படம், ஒளி ஒளியம் பாட்டு, ஞாயிற்றுக்கிழமை படம், வேலைக்கிழமை ஜெயின் ராபர்ட். இதை தான் பார்த்தோம். இந்த ஒளி ஒளியத்துக்கே ஒரு சில வீட்டில் 4 நாள் வாங்கி தான் உள்ள விட்டாங்க. படமா இருந்தா 50 பைசா. சில வீட்டில் ஜன்னல் எட்டி எட்டி பார்க்கணும், சில வீட்டில் வாசப்பள்ளியில் உட்காந்து இருக்கணும். நாங்கள் சாப்பிட்றோம் அப்புறம் வாங்க அப்பெல்லாம் அனுப்பிடுவாங்க. உண்மையா இல்லையாக்கா? இப்படி இருந்த இந்த நாட்டில் தான் தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்துக்கும் டிவி கொடுத்த மகராசன், மறைந்த முதலமைச்சர் கலைஞர், யாரும் மறந்திருக்க முடியாது. அப்போ விஞ்ஞானம் அப்படி இருந்தது. இப்போ விஞ்ஞானம் எப்படி இருக்கு? கயல் நாடகம் இன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு காலையில் ஃபோனில் பார்த்துக்கலாம். அதுல இந்த கயலோட பெரியப்பா பார்த்தியா? கயலுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது சதி பண்றான் பாரு. அந்த பெரியப்பா யார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி. நீங்க உடனே திருப்பி கேட்கலாம், அப்ப கையில கொலை பண்ண பார்த்த அந்த டாக்டர் யாரு? அவர் தான் நரேந்திர மோடி. அவனுங்க 2 பேர் கையில வாழ உள்ள, இவனுங்க 2 பேர் எங்களை வாழ விட மாட்டானுங்க. பொண்ணா பண்றது கோதை குடி எல்லாம். இப்போ எல்லா விஞ்ஞானம் சொல்லிட்டான், கடலூருக்கும் இது மகாபலிபுரத்துக்கும் சென்னை கிடக்கும்னு. திடீர்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி
எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரே நாள்ல 50 சென்டிமீட்டர் மழை. புயல் கடையை கடக்கும்னு சொன்னது சென்னையில். எல்லா ஏற்பாடும் சென்னையில் இருக்கு. எல்லா அதிகாரியும் சென்னையில் முகாமிட்டு இருக்காங்க. கடலோரப்படை, அதிவிரைவு படை, மீட்பு படைன்னு எல்லாம் ரெடியா இங்கே இருக்கு. ஆனா யாருமே எதிர்பார்க்காம இயற்கை என்ன சொல்ல வருது, நீ எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் நான் தாண்டா தீர்மானிக்கணும்ட்டு இயற்கை அதனுடைய வேலையை. அதுலயும் இப்போ 10 நாள் முன்னாடி போன புயலை சாதாரணமா நினைக்காத. எவ்வளோ புயலை விஞ்ஞானி பார்த்திருப்பான், இந்த மாதிரி புயலை பார்த்திருக்க மாட்டான். பாண்டிச்சேரியில் போய் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போய்க்குது. நம்ம தான் பாண்டிச்சேரி போவோம் ஜாலியாகிறதுக்கு. புயல் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போயிது பாண்டிச்சேரியில். கடலூர்ல மலை, விழுப்புரத்தில் மலை, கிருஷ்ணகிரியில் மலை, தர்மபுரியில் சாதாரண மலை இல்லை, 50 சென்டிமீட்டர் மலை. 28 பேர் செத்து போயிட்டான். 2000 வீடு இடிஞ்சு போச்சு. 1 லட்சம் ஏக்கர் விவசாயம் நாசமா போச்சு. ஏறத்தாழ 1000-2000 மாடு, ஆடு, கோழி செத்து போச்சு. ஒரு 2 லட்சம் பேரை முகாமில் தங்க வைக்கிறோம். அரசாங்கம் துணை முதலமைச்சர் ஓடுறார், முதலமைச்சர் ஓடுறார், 5 அமைச்சரை போடுறாங்க, 15 அதிகாரிங்க ஓடுறாங்க, டெப்டி கலெக்டர் எல்லாம் முகாமிட்டு இருக்கிறாங்க. இதை விட உச்சக்கட்ட கொடுமைன்னா தெரியுமா, புயல் இங்கே வரன்னா மழை அங்கே பெஞ்சுது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத இன்னைக்கு கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை மலையில் 2880 அடி உயரத்தில் இன்னைக்கு தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த மலை மேலே இருந்து ஒரு பாறாங்கல் திடீர்னு உருண்டு வந்து ஒரு வீட்டு மேலே விழுந்து 5 குழந்தைங்க செத்து போச்சு. யாருமே எதிர்பார்க்கல, யாருக்குமே தெரியாது. புயல் இங்கே வரும்னா மழை அங்கே பெய்யுது, பாறை அங்கே சரியுது. எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கூறார், ஏன் ஸ்டாலின் தடுக்கவில்லை? எதனா தடுக்கிறது? பாறைவா? அரசியல் அறிவு வேணா, ஒரு ஆவரேஜ் அறிவு இருக்க வேணாவா? குழந்தை செத்து போச்சு. 5 குழந்தைங்க, 2 பெரியவங்க. பெரியவர்களே, தாய் மகளே, 30ஆம் தேதி மழை, 29 நைட்லேருந்து மழை பெய்யுது. உங்கள் வீட்டு பிள்ளை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் 30ஆம் தேதி மதியானம் வீட்டை விட்டு கிளம்பினார். 6 நாள் கொட்டுகிற மழையில், முழங்கால் சேரில், வெள்ளத்தில் 6 நாள் 5 மாவட்டத்திற்கும் போய் ஆறுதல் சொல்லி நிவாரணம் தந்து நான் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் சொன்ன தலைவன் உதயநிதி ஸ்டாலின் அந்த மக்களின் நம்பிக்கையாக திகழ்ந்தார். ஐயா நடிகர் அவர்களே, உங்களிடத்துல பணிவோடு கேட்கிறேன். கட்சி ஆரம்பிச்சீங்க, டயலாக் பேசுனீங்க. நான் கேட்கிறது, தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் 6 நாள் சேத்துல நடக்கிறார். நீங்க இந்த 6 மாவட்டத்துக்கு போக வேண்டாம். 1 லட்சம் ஏக்கர் விவசாயத்தை பார்க்க வேண்டாம். 28 பேர் செத்து போயிட்டானே அங்க போக வேண்டாம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்க வேண்டாம். மழை ஏன் உங்க கார் டயர் மழை தண்ணியில் நடக்க போவாதா? ஏன் உங்க கால் சேர்ல படாதா? படக்கூடாதா? நீங்க அங்கெல்லாம் போவேனா ஐயா? திடீர்னு அந்த மழை பாறை ஊழ்ந்து 5 குழந்தைங்க செத்து போச்சு தெரியுமா? அந்த குழந்தைங்க இளவு வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. பாறை விழுந்துருச்சு, உள்ள இருக்கிறாங்களா இல்லையா, யார் இருக்கா எதுன்னு தெரியாது. குறுகலான சந்து, ஜேசிபி போக முடியல, சரிஞ்சுக்கிட்டே இருக்கு, மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. அவங்கள மீட்கிறதுக்கு 18 மணி நேரம் ஆச்சு. நான் பெருமையோடு சொல்லுகிறேன், அந்த 18 மணி நேரமும் அங்கேயே உட்கார்ந்து இருந்த தலைவன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. ஆனா காப்பாற்ற முடியல, பணமா தான் வெளியே எடுத்தோம். ஐயா, நடிகையின் கல்யாணத்துக்கு கோவாக்கு போக தெரிந்த உங்களுக்கு கடலூருக்கும் திருவண்ணாமலைக்கும் விழுப்புரத்துக்கும் தர்மபுரிக்கும் போக தெரியாதா? நீங்க திமுக குறை சொல்லுவீங்களா? நீங்க திமுக கூட்டணி உடைப்பு பாருங்க. இவரு கட்சி ஆரம்பிச்சிட்டார், இவருக்கு பலம் புடிங்கிட்டு அடிக்குது. இப்போ கொஞ்சமாலாம் இல்லை, புடிங்கிட்டு அடிக்குது. அவரே மேலையில் சொல்றாரு, ஆட்சி அமைத்து விடுவோம், இருந்தாலும் வந்தவங்க ஏதாவது கொடுக்கணும்ல, பிச்சை போடுறாரு. வந்தவங்க கூட்டணி அதிகாரத்திலே பங்கு, நீ சொன்ன நாக்க தொங்க போட்டு ஓடி வருதுக்குன்னா தமிழ்நாடு அரசு கட்சிகள் அவ்வளோ கேவலமா? யோசிக்க வேண்டாமா? நான் பணிவோடு கேட்பது, ஐயா அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவிலே நடிகர் பேசுகிறார். என்ன பேசணும்? இந்த புத்தகத்தை படித்தேன், புத்தகம் பிரமாதமா இருந்தது, இந்த கட்டுரை நல்லா இருந்தது, இந்த செய்தி நல்லா இருந்தது, இந்த கருத்து நல்லா இருந்தது, இதை வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன், இதை இந்தியா ஃபுல்லா கொண்டு போகணும், தமிழ்நாட்டு இளைஞர்கள் படிக்கணும், அம்பேத்கர் வழி நடக்கணும், அம்பேத்கர் சித்தாந்தம் பிடிக்கும், கொள்கை பிடிக்கும், அப்படிலாம் பேசியிருந்தா நான் அவனை பத்தி இங்க பேச போறேன். நீங்க என்ன பேசுறீங்க? என்ன சொல்றீங்க? உங்களால் மத்திய ஒன்றிய அரசை குறை சொல்ல முடியுதா?
பாஜக அரசை கண்டிக்கிற துணிச்சல் தைரியம் உங்களுக்கு இருக்கா? இன்னைக்கு ஒரு ஃபிளைட்ல போயிருக்கீங்க, தனியார் ஃபிளைட். நான் சொல்லல, யூடியூப் சொல்லுகிறது, தனியார் தொலைக்காட்சிகள் சொல்லுகிறது, பத்திரிகைகள் சொல்லுகிறது. நீங்கள் போன தனியார் விமானம் யாருடையது? கூட போனவர் யார்? யார்? பாஜக இருக்கிற முக்கிய நிர்வாகிகளுக்கு என்ன தொடர்பு? இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் கேள்வி கேட்கிறார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு படத்தில் கவுண்டர் வடிவேல் கேட்பார், எந்த வேஷம் போட்டு வந்தாலும் கண்டுபிடிச்சிருங்களா? எப்படா கண்டுபிடிக்கிறீங்கன்ட்டு. அப்பதான் சொல்லுவாங்க, நீ எந்த வேஷம்லாம் போடுறடா, நான் கொண்டையை மறைக்க மறந்துடுறீங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒரு கொண்டையை மறைக்க மறந்துடுறாரு. நான் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. எங்க சகோதரி பேசுற போது சொன்னாங்க, சிவாஜியிலேருந்து நேற்று சரத்குமாரையும் கட்சி ஆரம்பிச்சாங்க, அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு. இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல. நேற்று பெய்ந்த மழையில் இன்னைக்கு முளைத்த காளான் அல்ல. 62 சம்பத் பிரிந்தார், 72 எம்ஜிஆர் பிரிந்தார், 82 நாவலர் பிரிந்தார், 92 வைகோ பிரிந்தார். எமர்ஜென்சியை பார்த்தோம், தடாவை பார்த்தோம், பொட்டாவை பார்த்தோம், நெருக்கடியை பார்த்தோம், எதிர்கட்சியாக பார்த்தோம், போராட்டத்தை பார்த்தோம், துப்பாக்கி சூடு பார்த்தோம், ஜெயிலை பார்த்தோம், ரத்தத்தை பார்த்தோம், வெட்டுக்காயத்தை பார்த்தோம். இத்தனை பார்த்தோம். இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. காரணம், இங்க உட்கார்ந்து இருக்கிற தொண்டன் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கோட்டையில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், கருப்பு சிவப்பு வேட்டியை கட்டி கொண்டு, கருப்பு சிவப்பு துண்டை போட்டுக் கொண்டு, பிச்சைக்காரங்க செத்தாலும் திமுக கட்சிக்காரங்க சாகணும் உணர்வோடு பணியாற்றுகிற தொண்டன் இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தை அழிச்சிட முடியுமா? இன்னொருத்தர் இருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி. நான் ஸ்டாலினை கேட்கிறேன், நான் உதயநிதி கேட்கிறேன், நல்லா கேளு, நல்லா கேளு. ஆமா, இப்படி டிவி ஏடி பண்ண அவரு டைலாக் கொடுக்கிறார். 26 அதிமுக ஆட்சி. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. 26 அதிமுக ஆட்சியை பிடிக்குமா? ஏக்கா, இங்க யார் யார் கரகடக்காரன் படம் பார்த்துக்கிறீங்க? பார்த்தவங்கெல்லாம் கை தொட்டு. நீங்க நல்லா இருக்கணும், நான் கை தட்ட சொல்றேன், தட்டுங்க. அதுல ஒரு சீன் வரும், கரகடக்காரன்ல செந்தியிலும் கவுண்டர் மணியும் சேர்ந்து ஒரு சிகப்பு கலர் காரை தள்ளின்னு போவாங்க. ஞாபகம் வந்துச்சா? ஆட என்ன டப்பாக்கார வச்சுக்கிற விட்டு தொலைக்காம கம்பெனி மானம் போகுதுன்னு ராமராஜன் சொல்லுவார். அப்ப கவுண்டர் மணி சொல்லுவார், என்ன தம்பி இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமான்னு பட்டியல் போடுவார். அப்ப சொல்லுவார், இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்னு. செந்தில் காதுல போய் கேட்பார், அண்ணே இப்ப சொப்பன சுந்தரி யாருன்னு வச்சுனுங்கிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி இப்ப அதிமுக யாரு வச்சுனுங்கிறான்னு அவங்க கட்சிக்காரங்க தெரியாது. ஒரு இலை சசிகலா கிடக்குது, ஒரு இலை பன்னீர்செல்வம் கிடக்குது, எடப்பாடி காம மட்டும் பூச்சி நிக்கிறாரு. எப்படியா காம போட்டு நிக்கிறாரு, ஆட்சியை பிடிக்கும். நீ இந்த இலையே சேராது போலக்குது. எப்படியா இதுவே சேராது போலக்குது. இவரு எங்க ஆட்சியை பிடிக்கிறது? இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. கூட்டணி ஓடு, எந்த நடிகர் வந்தாலும். நடுவில் மோடி ஒருத்தரியா, இந்த அண்ணாமலை ஒருத்தர். நாங்கள் ஊழல் வழக்கில் வெளியிடுவோம். சந்தோஷம், வெளியிடு. சரி, இந்த எம்பி எலெக்ஷன் வந்து மாவட்ட செயலர் சொன்னார், தயாநிதி மாறன் அமோக வெற்றி பெற்றார். அவர் அமோக வெற்றி பெறுவதற்கு இந்த சேப்பாக்கம் முக்கிய காரணம் அப்படின்னு திட்ட எடுத்து சொன்னார். எம்பி எலெக்ஷன் வந்தது, ரிப்போர்ட்லாம் உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் கொடுத்தது ஐயாக்கு, மோடி ஐயாக்கு. ஐயா, பிஜேபி கண்டிஷன் சரியில்லை. இங்கே வந்து உடனே இந்த தமிழிசைன்னு ஒரு அக்கா தென் சென்னையில் தாமரை மலர்ந்தே தீரும் எட்ல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் அப்பதான் சொன்னேன், மலராது மலராது. ஏன் மலராதுன்னா, அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராதுன்னு சொன்னோம். கேட்க மாட்டேன்ட்டான். உடனே உளவுத்துறை ரிப்போர்ட் போட்டான், ஐயா பலவீனமாகுதுன்ட்டு. ஒன்றிய அமைச்சர், தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் 9 முறை தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தார். எத்தனை முறை? 9 முறை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தார். 2 மாநில முதலமைச்சர், 4-5 மாநில முதலமைச்சர் வராங்க. 20 மத்திய அமைச்சர் வந்தாங்க. எல்லா நடிகையும் கூட்டின்னு வந்தாங்க. பிஜேபிக்கு பிரச்சாரம். கடைசி 2 நாள் திருப்பி உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்தது, ஐயா செல்ஃப் எடுக்கல. உடனே திருப்பி அவர் என்ன பண்ணார்? ஆனால் உண்மையை சொல்லுங்க, அவருடைய விடாமுயற்சியை பாராட்டணும். உடனே அவர் என்ன பண்ணார்? ஒரு ரோட் ஷோ ஏற்பாடு பண்ணுங்கன்னார். ரோட் ஷோ என்னன்னா, ஓப்பன் ஜீப்பில் கையாட்டின வர்றது. எங்க ரோட் ஷோ ஏற்பாடு பண்ணாங்கன்னா, பனங்கல் பார்க் இருக்குல்ல,
பனங்கல் பார்க்ல இருந்து தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் ஒரே ரோடு. அவர் வர்ற மாதிரி ஏற்பாடு ஓப்பன் ஜீப் பண்ணியாச்சு. மோடி சென்னைக்கு வந்துட்டார், எல்லாம் வந்து பனங்கல் பார்க் வந்துங்கிறாரு. இங்கே ரோட்ல கூட்டம் சேரல. உடனே பதறாங்க, கூட்டம் சேரணுமே, பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாரு, அசிங்கமா போயிடும்ட்டு கடகடம் ஏதோ அஜால் உஜால் எல்லாம் பண்ணி ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை நிக்க வச்சிட்டாங்க. அப்படியே மோடி வராரு, அப்படியே பனங்கல் பார்க்ல இறங்கினாரு, கார்ல ஏறினாரு, இப்படி கையாட்டினாரு. மோடி டெல்லியில, பீகார்ல, ஒரிசால, ராஜஸ்தான்ல, உத்தரப்பிரதேசத்துல, இமாச்சல்ல இங்கெல்லாம் ரோட் ஷோ பண்ணாருன்னா 2 பக்கம் ஜனம் இருக்கும். வடநாட்டில் செல்வாக்குள்ள கட்சி. மோடி கார்ல போவார். அப்போ ஒரு கோஷம் போடுவாங்க. மோடி வண்டியில இருந்து எதிரில் இருக்கிறவங்க கோஷம் போடணும். என்ன கோஷம்னா, மோடி வண்டியில கோஷம் போடுவாங்க, ஆப்கி பார் அப்படின்னுவாங்க. கீழே நிக்கிறவன் 400 பார் அப்படின்னுவான். இது டெல்லியில, யூபியில, ராஜஸ்தான்ல ஆப்கி பார் 400 பார்னு. இங்க வந்துட்டார், கார்ல ஏறினார், இப்படி கை காட்டினார். இந்த கார்ல பைக் இந்த பிரச்சாரம் இருந்தவன் ஆப்கி பார் அப்படின்னா எதில் இருக்கிற பிள்ளைங்க என்ன தெரியும், நம்ம வீட்டு பிள்ளைங்க. ஆப்கி பார், அவன் சாக்கோ பார் சாக்கோ பார் சாக்கோ பார். ஓத்தா டென்ஷன் ஆயிடும், சாக்கோ பாரா ஆப்கி பார் 400 பார்னு சொல்லணும். ஆப்கி பார் 400 பார்னா மீண்டும் 400 வெல்லுவோம், இந்த தேர்தலில் 400 வெல்லுவோம். இதே இதை பார்த்துதே, இது சாக்கோ பார்னோ டென்ஷன் ஆயிட்டார். இறக்கி ஆனா இறங்கி போறப்ப உண்மையை சொல்லிட்டு போனார், மயிரில் கூட ஜெயிக்க மாட்டேங்குது. நாங்க சொன்னோம் வேணாம், இதெல்லாம் இங்க நடக்காது. ஏன் இந்தி படிக்க வைக்கவில்லை? நாங்க யாரும் பானிபூரி வைக்க ஆசைப்படல, யாரும் பான்பரா கடை வைக்க ஆசைப்படல. நாங்க ஏன் படிக்கணும்? ஏன் ஹிந்தி படிக்கல, ஹிந்தி படிக்கலன்னு கேட்குறான். 2000 எம்பிலாம் 2019 முதல் முறை 39 ஜெயிச்சோம்ல, எல்லா எம்பி பார்லிமெண்ட் போனாங்க, எல்லாம் பொறுப்பேற்றுனாங்க. தயாநிதி மாறன் போனார், கலைஞர் ஓங்குங்க, பெரியார் புகழ் ஓங்குங்க, கலைஞர் அண்ணா புகழ் ஓங்குன்னு சொல்லிட்டு வந்துட்டார். எல்லாரும் எம்பியும் இப்படியே போனாங்க, தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு தமிழ்லேயே பதவி ஏற்றுக்கினாங்க. பீகாரில் ஒரு எம்பி பார்த்தான், வட கடைசியிலேருந்து வரான், இவன் அவன் மொழி தாய்மொழியில் தமிழில் பொறுப்பேற்றுக்கிறான். பீகாரி, டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிறேன், அப்போ நான் என் மொழியில் பொறுப்பேற்ற கூடாதுன்னு அவன் பேரை கூப்பிட்டாங்க. அவர் கெத்தா அப்படி ஜுப்பாவை போட்டுக்கின்னு நேராக சபாநகர் முன்னாடி வந்தார். வந்து அவருடைய மொழியில் போஜ்பூரியில் பதவி ஏற்றுக்கினார். உடனே சபாநாயகர் நில்லுங்க, என்ன மொழின்னார். ஹமாரி போஜ்பூரி ஹே அப்படின்னா. அதெல்லாம் ஏற்றக்கூடாது, ஒன்று ஹிந்தியில் ஏற்றுக்கோ இல்லை இங்கிலீஷில் ஏற்றுக்கோன்னா. அவன் திமிரு பிடிச்சவன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அவன் மட்டும் தமிழ்நாட்டிலேருந்து வந்து தமிழில் ஏற்றுப்பான், நான் ஏன் தாய்மொழியில் ஏற்றுக்கூடாதான்னா. அப்போ சபாநாயகர் சொன்னார், அவன் பேசுகிற தமிழ் மொழி 9வது அட்டவணையில் மத்திய சர்க்காரில் சேர்க்கப்பட்டிருக்கிறது, உன் மொழி சேர்க்கலடா, ஏற்றுக்க முடியாதுடான்னா. அப்போ அந்த பீகார் எம்பி என்ன தெரியுமா சொல்லிட்டு போனா, சரியா சொன்னீங்க, என்ன பண்ணுறது, என் ஸ்டேட்டில் கலைஞர் கருணாநிதினு ஒருத்தன் பிறக்கல, ஆகவே என் மொழி காணாமல் போய்விட்டதுன்னா. இங்கே ஒருத்தங்கிறா சீமான் சாமான்ட்டு. தமிழை காப்பு எங்க காக்கிறது? விஜயலட்சுமி தேடுங்குது. இவர் தமிழை காப்பாத்துறதா? அது பெருங்காயம் மாதிரி போயிடுச்சு அந்த கட்சி. இவன் எழுதி வச்சுக்கோ, திமுகவை யார் அழிக்கணும் ஒழிக்கணும்னு நினைக்கிறலாம் அழிஞ்சு போனதான் வரலாறு. அதை நான் திருப்பி அந்த வரலாறுலாம் சொல்ல விரும்பல. அந்த பட்டாசு அவ்வளோ சந்தோஷம், சீமானை திட்டினா வெடிச்சுனேக்கிறான். ஒரு பக்கம் நடிகர் வந்துட்டார், ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, ஒரு பக்கம் சீமானு, என்னென்னவோ பண்ணு வராங்க. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து 3.5 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருடத்தில் நாங்கள் என்னென்னலாம் செய்தோமோ அத்தனையும் நிறைவேற்றிருக்கிறோம். சொன்னதை செய்திருக்கிறோம், கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறோம். இன்னும் பெருமையோடு சொல்லுகிறோம். இதே 2021 மார்ச் திங்களில் இதே சேப்பாக்கம் சின்னாதிரிப்பேட்டையில் கழக தலைவர் பிரச்சாரம் செய்கிற போது சொன்னார், உதயசூரன் கோட்டு போடுங்கள், உதயநிதியை கோட்டைக்கு அனுப்புங்கள், நான் 502 வாக்குறுதியை தந்திருக்கிறேன், கோட்டைக்கு போனால் நிறைவேற்றுவேன்னார். ஓட்டு போட்டீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்து 3.5 வருஷம் ஆச்சு, இன்னும் 1.5 வருஷம் ஆட்சி பாக்கி இருக்கு. கோட்டைக்கு போன 3.5 வருடத்தில் 502 வாக்குறுதியில் 480 வாக்குறுதி நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். என்ன நடக்குதுங்க? ஒரு நயா பைசா மத்திய சர்க்கார் ஒதுக்கல வெள்ளத்திற்கு.
இப்போ மீட்டிங் நடந்துட்டு இருக்கு கோட்டையில். மணி என்ன ஆகுது? இப்போ முதலமைச்சர் கோட்டையில் இருக்கிறார், மீட்டிங் நடக்குது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவரோடு போனில் பேசிட்டு இருக்கிறார் முதலமைச்சர். யோசிக்க வேண்டாமா? நான் பணிவோடு கேட்பது, யாராவது ஒரு உதயசூரனுக்கு ஓட்டு போடாமல் இருந்திருந்தால், மாற்று கட்சிக்கு ஓட்டு போட நினைச்சிருந்தா, பெரியவர்களை தாய்மகளே, 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி. 2011 2021 3 முதலமைச்சர்கள், ஜெயலலிதா 6 ஆண்டு காலம், 3 ஆண்டு காலம் எடப்பாடி, 1 ஆண்டு காலம் இபிஎஸ். 3 முதலமைச்சர்கள், 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி. நான் பணிவோடு கேட்பது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், கொரோனாக்கு 4000 தந்தோம், ஆட்சிக்கு வந்தோம், இலவச பேருந்து தந்தோம், ஆட்சிக்கு வந்தோம், பெண்களுக்கு கல்லூரிக்கு போன 1000, ஆட்சிக்கு வந்தோம், மாணவர்கள் கல்லூரிக்கு போன 1000, ஆட்சிக்கு வந்தோம், முதியோர் பென்ஷன் 1200, ஆட்சிக்கு வந்தோம், மகளிர் சுயஉதவி குழு கடன் ரத்து, ஆட்சிக்கு வந்தோம், உயிர் காக்க 48, ஆட்சிக்கு வந்தோம், இல்லம் தேடி கல்வி, ஆட்சிக்கு வந்தோம், சொன்னதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். வெக்கம், மானம், சூடு சொரணை இருந்தால், அதிமுக தெம்பு திராணி இருந்தால், நாளைக்கு இதே பகுதியில் கூட்டம் போட்டு நாங்கள் 10 வருஷம் கோட்டையில் இதெல்லாம் மயிரை போடுங்கன்னு சொல்ற தைரியம் அதிமுக இருக்கா? 10 வருஷம் என்ன பண்ணீங்க? எடப்பாடி கேட்கிறார், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராரு பாட்டு போட்டாங்களே, வந்தாரே, விடியல் தந்தாரா? எடப்பாடி கேட்கிறார், வெட்கமா இல்லையா? 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி. அதிமுக ஓட்டு போடுங்கள், வேலைக்கு போற பெண்களுக்கு ஸ்கூட்டி தருவோம், சொன்னது யார்? அதிமுக ஓட்டு போடுங்கள், வீட்டில் இருக்கிற தாய்மாருக்கெல்லாம் இலவச செல்போன் தருவோம், சொன்னது யார்? அதிமுக ஓட்டு போடுங்கள், தாலிக்கு தங்கம் தருவோம், சொன்னது யார்? அதிமுக ஓட்டு போடுங்கள், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தினமும் 25 லிட்டர் தண்ணி கேன தருவோம், சொன்னது யார்? 400 சொன்னார்கள். நான் நாளை தான் சொல்லுகிறேன், 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இந்த 4 வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா? 10 வருஷம் கோட்டையில் இருந்து எதுவுமே செய்யாத அதிமுக எங்கே? கோட்டைக்கு போன 3 ஆண்டில் சொன்னதை செய்த திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி எங்கே? யோசிக்க வேண்டாமா? 1000 பேசலாம். ஒரு அக்கா கேட்டது என்ன, எல்லாம் நல்லா தான் பண்றீங்க, அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், எல்லாம் தான் கொடுக்குறீங்க, கரண்ட் பில்லை ஏற்றிட்டீங்களேந்து. அதுல இந்த பாட்டுக்கு இது பாரு, ஊர்ல 2 பேர் இருக்கும், நாங்க தான் சொன்னோம் இல்லடி, இப்படி வாங்கி இப்படி தரானுங்க. அது எங்களுக்கு தேவையால? நாங்களா கரண்ட் பில்லை ஏற்றணும்? நாங்களாம் ஏற்ற சொன்னோம்? ஏற்றுவோமா? நாங்கள் ஆட்சிக்கு வருவோமா? எதிர்கட்சியாக இருப்போமா? கொரோனாக்கு சப்போர்ட் பண்ணுவோமா? கூடையே இருப்போமா? ஆட்சிக்கு வந்தோமா? கொரோனாக்கு 4000 தந்தோமா? இலவச பஸ் பாஸ் கொடுப்போமா? கல்யாணத்துக்கு போனோம், பெத்தா போனோம், எல்லாத்துக்கும் பொங்கலுக்கு கிஃப்ட்டு, பொங்கலுக்கு பணம், மாசமான 1000 ரூபாய் எல்லாம் கொடுப்போமா? இதெல்லாம் ஏன் கொடுக்குறோம்? நம்ம ஜனங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நாங்கள் தர்றதால மொத்தமாக வாழ்க்கையில் நடத்திட முடியாது. ஒரு நம்பிக்கை, ஒரு தெம்பு, ஒரு பாதுகாப்பு. நம்ம ஜனங்க நல்லா இருக்கணும், நல்ல பேர் வாங்கணும், திருப்பி அவங்க நமக்கே ஓட்டு போடணும். உங்களுக்கு இவ்வளோ பண்ணுறோம், இவ்வளோ நல்லதை பண்ணிட்டு நாங்களே கரண்ட் பில் ஏற்றுவோமா? அது ஏட்டா திட்ட மாட்டிங்களா? வருத்தப்பட மாட்டிங்களா? சரியாதாண்டி சொன்னானுங்க அவனுங்க. இங்கே 1000 ரூபாய் போடுறேன்ட்டு கரண்ட் பில், அதுவும் இந்த வாடகை வீட்டில் பாவம் என்ன மாதிரி. கவர்மெண்ட் 4 நாள் ஏற்றுனா ஹவுஸ் ஓனர் 3 ரூபாய் ஏற்றுறாரு. கரெக்டாக்கா? கவர்மெண்ட்டு 4 நாள் ஏற்றும், ஹவுஸ் ஓனர் 3 ரூபாய் ஏற்றிடுவார். நாங்கள் சொல்கிறது தான் தரணும், மீறி பேச முடியாது, வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க. கரெக்டா? பாதிக்கப்படுறலாம் கைத்தட்டு சார், எல்லாம் வாடகை கூடு, என்ன மாதிரி கைத்தட்டுலாம் வாடகை கூடு. நாங்கள் ஏற்றலைக்கா. இவ்வளோ நல்லதை கொடுத்துட்டு, இவ்வளோ நல்லது பண்ணிவிட்டு, உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், போய் நிற்கணும், போகணும் அப்படின்னு நிற்கிறவங்க நாங்கள் கரண்ட் பில் ஏற்றுவோமா? ஏற்றலை. ஏன் நீங்கள் தானே கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்க, கவர்மெண்ட் உங்களுது, ஆட்சி உங்களுது, அதிகாரம் உங்களுது, இப்போ நீங்கள் ஏற்றலைன்றீங்க அப்படின்னு திருப்பி கேட்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், இப்போ நான் ஏற்றலை. நான் கும்புற சாய் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நாங்கள் ஏற்றலை. அப்போ யாரா ஏற்றினது? எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான். ஒரு டைலாக் வரும், ஜெயலலிதாம்மா முதலமைச்சர், ஜெயலலிதாம்மா முதலமைச்சர். இப்போ நான் நம்ம அம்மா தானே சொன்னேன், ஒன்றுமே வரக்கூடாது பேசினுக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த அம்மா தான் சொன்னேன், நீங்களே சாட்சி. ஆனால் அந்த அம்மா உயிரோடு இருக்க சொன்ன அம்மான்னு சொன்னதில்லை, ஜெயலலிதா தான் பேசியிருக்கேன். இதே சேப்பாக்கத்தில் கூட நான் ஜெயலலிதா தான் பேசியிருக்கேன், அம்மான்னு சொன்னதில்லை. அந்த அம்மா என் மேலே கேஸ்லாம் போட்டிருக்கு. ஆனால் அந்த அம்மா செத்து போச்சு. ஆனால் நம்ம சாகருக்கு முன்னாடி 2015-16 டெல்லியில இருந்து கோப்பு வருது, டெல்லியில இருந்து மோடி கொடுத்து அனுப்புறாரு.
அந்த ஃபைலை பார்த்த உடனே நல்லா கவனிக்கணும். கடைசியில் உட்கார்ந்துருக்கிற அந்த 5 கிலோ புடவை வரைக்கும் பார்த்துருக்கிறேன் நான். திரும்பி பார்க்காதீங்க. டெல்லியிலேருந்து ஃபைல் வந்தது. வைக்கணும்ல 2 நிமிஷம். ராம்தாஸ் ஒரு 5 minutes போதும்ல. இந்த அம்மா டெல்லியிலேருந்து ஒரு ஃபைலு, கோப்புன்னா ஃபைலு டெல்லியிலேருந்து மோடி கொடுத்து அனுப்புகிறார். இந்த அம்மா கோட்டையில் இருக்குது. அந்த ஃபைலை கொண்டு போய் அதிகாரி போய் ஜெயலலிதா கிட்ட கொடுக்குறாங்க. இது கரண்ட் பில் சப்ஜெக்ட்டு, நம்ம சப்ஜெக்ட்டு, கவனமாக கேட்கணும். அந்த கோப்பை பார்த்த உடனே இந்த கோப்பை இந்த அம்மா பார்க்குது. பார்த்த உடனே அந்த அம்மா கோபப்படுது, கண்ணெல்லாம் செவுந்து போயிடுது. அந்த கோப்பை எடுத்து மூஞ்சிலே தூக்கி வீசினாங்களாம். எந்த கோப்பை? டெல்லியிலிருந்து மோடி கொடுத்து அனுப்புகிற கோப்பு. அந்த கோப்புக்கு பேர் என்ன தெரியுமா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, உதய் மின் திட்டம் பேர், அந்த ஃபைலோடைய பேர். ஏன் ஜெயலலிதா கண்ணன் செவந்தது? ஏன் டென்ஷன் ஆனாங்க? ஏன் கோவப்பட்டாங்க? எதுக்கு ஃபைலை தூக்கி அடிச்சாங்கன்னா, அந்த கோப்பில் அப்படி என்ன எழுதி இருந்ததுன்னா, அந்த கோப்புடைய பெயர் உதய் மின் திட்டம். அது என்ன எழுதி இருந்ததுன்னா, இனிமே தமிழ்நாட்டில் கரண்ட் பில்லை ஏற்றுறதை நீங்கள் பண்ணக்கூடாது, நாங்கள் பண்ணிப்போம். என்ன எழுதியிருந்தது? கரண்ட் பில் ஏற்றுற வேலையை, குறைக்கிற வேலையை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேணாம், அதை நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு மத்திய சர்க்கார், ஒன்றிய சர்க்கார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கோப்பு அனுப்புகிறது. அதுக்கு பேர் உதய் மின் திட்டம். ஜெயலலிதா கோப்பு. உண்மையே சொல்கிறேன், நான் முதல்ல ஜெயலலிதான்னு பேசிகிட்டு இருந்தேன், இப்போ அம்மான்னு சொல்கிறேன். அந்த அம்மா யாருன்னு சொல்கிறேன். ஏன் திரும்ப இவ்வளோ மரியாதை? ஏன் திரும்ப செத்த பிறகு மரியாதையோடு பேசுகிறேன்? ஏன் நீ ஒன்றும் கேட்கலாம், ஏன் தம்பி உயிரோடு சொல்ல மரியாதை தரல? மரியாதை தரல, விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஏன் அம்மையாருன்னு சொல்கிறேன் தெரியுமா? உள்ளபடியே செத்த பிறகு அந்த அம்மா மேலே பெரிய மரியாதை வந்திருக்கு. ஏன்னு கேட்குறீங்களா? இவ்வளோ பைத்தியக்காரன் வச்சு கட்சி நடத்திருக்கு பாரு. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஜெயலலிதா ஃபைலில் தூக்கி போடுறாங்க, கையெழுத்து போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அந்த அம்மா புடவை தான் கட்டியிருந்தது, ஆனால் ஆம்பளை மாதிரி அரசாங்கத்தை நடத்துச்சு, கட்சியை நடத்துச்சு. சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சான், என் ஸ்டேட்டில் எப்போ கரண்ட் பில்லை ஏற்றணுன்ட்டு நான் தான் முடிவு பண்ணணும், டெல்லியில் இருக்கிற ஒன்றிய அரசு முடிவு பண்ணக்கூடாது, கையெழுத்து போட மாட்டேன், எடுத்துகிட்டு போடான்னு சொல்லிடுச்சான். இப்போ சொல்ல அந்த அம்மா ஆம்பளை தானே? மோடி கொடுத்து அமிச்ச கோப்பில் ஃபைலில் கையெழுத்து போட மாட்டேன், உதய் மின் திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இணையாதுன்னு சொன்னது ஒரு ஆண்மையான முடிவு. அந்த அம்மா செத்து போச்சு 2016. ஏன் செத்துது? எப்படி செத்துது? எப்படி கீழே ஊந்துது? என்ன ஆச்சு? ஏதாச்சுலாம் செத்து போச்சு. இவனுங்க ஆட்சிக்கு வந்தானுங்க. தன்னுடைய நாற்காலியை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த சீட்டில் உட்காரணும், ஆட்சியில் உட்காரணும், மத்திய சர்க்கார் நம்மளை ஒன்றும் கேட்கக்கூடாதுன்னு எந்த உதய் மின் திட்ட கோப்பில் ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாரோ
அந்த உதய் மின் திட்டத்தை கோப்பை சென்னைக்கு வர வைக்கல, அமைச்சர் டெல்லியில போய் மோடி காலில் விழுந்து ஐயா சாமின்னு கையெழுத்து போட்டார். இந்த கோப்பில் என்ன எழுதியிருந்தது? கரண்ட் பில்ல நாங்க தான் ஏத்துவோம். ஜெயலலிதா அம்மா என்ன சொல்லிச்சு? கையெழுத்து போட மாட்டேன், கிளம்புச்சு. மகராசனுக்கு வந்து என்ன பண்ணானுங்க? எவன் வீட்டுல இளவு விழுந்தானே, எவன் தாலி அறுத்தானே, எவன் வீட்டுல கரண்ட் பில் ஏறினா என்ன இறங்கினா என்னன்ட்டு தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்ள டெல்லிக்கு போய் அன்றைய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டார். யார் அமைச்சர் கையெழுத்து போட்டாங்க? நம்ம 2021 ஆட்சிக்கு வந்தோம். வந்த 3 மாசத்துல டெல்லியிலேருந்து லெட்டர் வருது. என்ன லெட்டர் தெரியுமா? தமிழ்நாட்டில் கரண்ட் பில்லை ஏற்றுங்க. லெட்டரை படித்து பார்த்த நம்ம தலைவர் அதிர்ச்சி ஆகிட்டாராம். கரண்ட் பில்லை ஏற்றணுமா? இப்போதான் 2 வருஷம் கொரோனால மக்கள் பாதிக்கப்பட்டு லாக்டவுன்லேருந்து வெளியே வந்து இப்போதான் மூச்சை விட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் யாரும் நிமிர்ந்து கூட உட்காரல, அதுக்குள்ள கரண்ட் பில் ஏற்ற சொல்றீங்க. ஆமா, நீங்க யார் ஏற்ற சொல்றதுக்கு? நான் தானே முடிவு பண்ணோம். இனிமே அப்பெல்லாம் பண்ண முடியாது. போன எடப்பாடி கவர்மெண்ட் ஒரு திட்டத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இனிமே கரண்ட் பில்லை டெல்லி கவர்மெண்ட் தான் ஏற்றும். ஒண்ணுமே பண்ண முடியல. விழிப்புதுங்கி நின்னோம். லெட்டர் வருது, கரண்ட் பில்லை ஏத்துங்க. முதலமைச்சர் ஏத்தல. திருப்பி 2வது லெட்டர் ஏத்தல, 3வது லெட்டர் ஏத்தல, 4வது லெட்டர் ஏத்தல. ஒரு வருஷத்துக்குள்ள 7 லெட்டரை டெல்லி ஒன்றிய அரசாங்கம் அனுப்புகிறது. 8வது லெட்டர் என்ன பண்ணார் தெரியுமா? டெல்லி ஒன்றிய அரசு என்ன செய்தது தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஐயா நரேந்திர மோடி ஏதாவது நல்லது பண்ணிருக்காருன்னு யாராவது சொன்னானா அவன் ஆற்காடு செருப்பு வாங்கி 6 வாட்டி அடி. என்ன பண்ணு தெரியுமா ஒன்றிய அரசாங்கம்? அடுத்த லெட்டர் முதலமைச்சருக்கு எழுதல, தலைமைச் செயலாளருக்கு எழுதல, மின்சாரத்துறை செயலாளருக்கு எழுதல, மின்சாரத்துறை அமைச்சருக்கு எழுதல. 8வது கடிதம் யாருக்கு தெரியுமா எழுதுனாங்க? ரிசர்வ் பேங்க் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க தெரியுமா? இனிமே தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு நீங்கள் கடன் தராதீர்கள். இனிமே ஓடி கொடுக்காத, பணத்தை நிறுத்து. நாங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான், கரண்ட் பில்லை ஏத்த மாட்டேங்கிறான். இனிமே ஓடி கொடுக்காதேன்ட்டு ரிசர்வ் பேங்க் லெட்டர் எழுதுறான். அவன் பணம் கொடுக்கலன்னா இங்க சம்பளம் கொடுக்க முடியாது. சும்மாவே இபி ஆபீஸ் போன் எடுக்க மாட்டான். வேற வழி இல்லாம யூனிட்டுக்கு 4 50 பைசான்னு ஏத்தணும். ஏத்துறது கையெழுத்து போட்டது நாசமா போன அவனுங்க, ஏத்த சொன்னது அவன், அழுதுகுனே ஏத்துனது நாங்க. ஜனம் திட்டுறது யார? இவனுங்க வந்தாலே இப்படி தாண்டி. சத்தியமா சொல்றேன், நாங்க ஏத்தல. நீ போற வழில மாரியத்தை கொள்ள மண்ணை வாரிட்டு போட்டு போ. கையெழுத்து போட்டவன் நாசமா போனோன்ட்டு நாங்க போடல. இது ஒரு பக்கம். இப்ப நடுவில் ஒருத்தர் புதுசா கிளம்பியிருந்த டாக்டர் ராமதாஸ், இந்தியாவிலேயே நான் பார்த்த டாக்டர்லயே ஸ்டெத்தோஸ்கோப்பை காதுல மாட்டாம கழுத்துல வச்சு மார்பு பார்த்த ஒரே டாக்டர் ஐயா அன்புமணி தான். இன்னும் சினிமா நடிகரே மிஞ்சிருவாங்க போது இவங்களாம். டேய் மறந்துட்டார் அவருக்கு. இந்த வீடியோ அந்த அது வீடியோ எடுக்கிறாங்க, ஒரு ஆர்வ கோளாறு. ஐயோ பிரஸ் எல்லாம் பாக்குதே. நம்ம பிரஸ் சொல்லு, ஐயா எடுத்து காதுல வைங்க, ஐயா எடுத்து காதுல வைங்க சொல்லிருக்கணும்ல. நீங்களா என்ன பண்ணிருக்கணும்? ஐயா எடுத்து காதுல வைங்க, காதுல வைங்க சொல்லிருக்கணும். நீங்களும் நல்லா மாட்டாண்டா அப்படின்ட்டு அது கழுத்துல கிடக்குது. ஒரு மாரில் வச்சு பார்த்துனுக்கிறார். ஏன் டக் 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 டக்னு அடிக்கலையா? அதையாவது யோசிக்கணும்ல. எங்க வச்சு பார்த்தா என்ன கேட்கும்? லேப்டாப் லேப்டாப் லேப்டாப்னு கேட்கும். கேட்கலையே, காத்து தானே வருது. பேஷண்ட் டெட்டால அப்படியாவது ஒரு டாக்டரா இருந்தா என்ன பண்ணணும்? இதெல்லாம் யோசிங்க. எல்லாம் நடிப்புக்கா, எல்லாம் நடிப்பு. ஆனா உங்க வீட்டு புள்ள உதயநிதி நகரா இருப்பாரு, கக்கூஸ் கக்கூஸா போறாரு, பப்ளிக் டாய்லெட்லாம் போறாரு. கார்பரேஷன் ஆபீஸ் இருந்து கார்பரேஷன் மருத்துவமனையிலிருந்து ஸ்கூலுக்கு போனாலும் அவர் முதல்ல போய் பார்க்கறது கழிப்பிடத்தை போய் பார்க்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? நமக்கான தலைவர், நமக்காக பேசுகிற தலைவர், நமக்காக உழைக்கிற தலைவர், கழக தலைவர் அண்ணன் தளபதியும் இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். ஒன்று சொல்லிட்டு போறேன் கேட்டுங்க. நடிகர் வரலாம், நடிகை கூட வரலாம், டிசைனா வரலாம். ஆனா நடிகரோ நடிகையோ ஒரு நாள் தான் வருவாங்க. எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பது சிற்றரசன் மதன் மோகனும் ஜெகதீசன் தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பொருள் ஒன்று. யாரும் எழுந்துக்காதீங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க.